திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு துறையிலே ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு மதுரையில் பல்வேறு பணிகளை இந்த 3 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கட்டுமான பராமரிப்பு அலகின் மூலமாக இந்த 3 ஆண்டில் 212 பணிகள் 515 கோடி ரூபாயில் 281 கிலோமீட்டருக்கு பராமரிக்கிற பணிகளை எடுத்துருக்கணும். அதில் 200 பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற பணிகள் இந்த ஆண்டிலேயே அது முடிவரும். அதே போன்று இந்த நடப்பாண்டில் இந்த 24-25 இந்த நிதியாண்டில் 4வது வருஷம் இதில் 111 கோடி ரூபாய்க்கு 30 பணிகள் எடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு. அந்த பணிகளும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம். அதே போன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தரைப்பாலங்கள் எல்லாம் உயர்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு. அதில் இந்த நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் 27 பணிகள் 16.68 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதல்லாது கிராம சாலைகளை மேம்படுத்துவது, அதாவது ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், அதை மேம்படுத்துவது. அந்த அடிப்படையில் 64 சாலைகளை 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 111 கிலோமீட்டர் சாலைகள் எடுத்து RR மூலயமாக கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது. இந்த நடப்பாண்டில் 25 ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்துவதுன்னு முடிவு பண்ணி 56.60 கோடி ரூபாயில் 40 கிலோமீட்டர் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் சிறப்பாக நடக்கும். இதில் திருப்பரங்குன்றம் தென்கால்வாய் கண்மாய் வரையில் 1.20 கிலோமீட்டருக்கு 41.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலை அமைக்கிற பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும், திருப்பரங்குன்றன்றது ஒன்றும் திமுக எம்எல்ஏ கிடையாது. அது பகைவருக்கும் அவருடைய பண்பாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறது தான். நாங்கள் இந்த சாலை விஷயத்தில் அதெல்லாம் நாங்கள் பொதுவாக 234 தொகுதியும் ஒன்று என்று தான் பண்ணியிருக்கிறோம். அந்த அப்படியே சிறப்பாக மதுரை என்பது ஒரு புகழ்பெற்ற தென்னகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு மையப்பகுதி மாநகராட்சி, ஒரு பெரிய மாவட்டம். இங்கே உயர்மட்ட சாலை அமைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் பல ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோரிப்பாளையம் பாலத்தையும் இந்த அப்பல்லோ சந்திப்பு பாலத்தையும் அதை எடுத்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய திருக்கரத்தாலேயே ஓராண்டுக்கு முன்னால், அதாவது குறிப்பாக 30/10/2023 எங்கள் துறையின் சார்பாக அழைத்து அதை நாங்கள் தொடக்கி வச்சோம். அந்த பணியை பொறுத்தளவுக்கு அப்பல்லோ பொறுத்தளவுக்கு 1100 மீட்டர் அந்த மேம்பால பணிகள் அது. அதில் அதனுடைய அகலம் எடுத்திங்கன்னா 17.2 மீட்டர் 4 வழிச்சாலை. அது மேலே போடுற அந்த பாலன்றது எலிவேட்டர் கார்டு 4 வழிச்சாலை. அதில் தூண்கள்னு எடுத்திங்கன்னா 25 தூண்கள் 28 தூண்கள் நடக்கணும். அதில் பெரும்பான்மையான தூண்கள்லாம் நடப்பட்டு விட்டது. இதனுடைய திட்ட மதிப்பீடு எடுத்தோம்னா 150 கோடி ரூபா பணம் அரசின் சார்பாக நாம் ஒதுக்கியிருக்கிறோம். இது அடுத்த ஆண்டு 25 ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணுன்றது ஒப்பந்தம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாலே விரைந்து முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய அறிவுரையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பொறுத்தளவுக்கு 30% வேலைகள் பணியில் தான் முடிந்திருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் எப்போ உங்களுக்கே தெரியும், டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் பணிகள் செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம். அதனால் காவல்துறையும் அனுமதிக்கிறது கிடையாது டிராஃபிக் நேரத்தில் இப்படின்னு. சில நேரங்களில் டிராஃபிக் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டியதாகுது, இரவு நேரத்தில் தான் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் அது வேகமாக செய்ய சொல்லியிருக்கிறேன். அதே போன்று கோரிப்பாளையம் பாலம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு புகழ்பெற்ற கோரிப்பாளையம்னா தமிழ்நாடு பூரா தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுதி அந்த பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் தான் நாம் ஆன்மீக பெருமக்களும் நாமளும் தெய்வமாக வழங்குகிற நம்முடைய தேவர் திருமணனுடைய சிலை அமைந்திருக்கிற பகுதி அந்த பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் பாலங்களை எடுக்கிறது முடிவு செய்யப்பட்டு 1296 மீட்டர் அதனுடைய நீளம். அகலம்னு எடுத்திங்கன்னா 12 மீட்டர் அகலம் உள்ள பாலம் இது. இதில் வைகை ஆற்றின் குறிக்க பாலத்தின் நீளம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் வைகை ஆழத்தில் மாத்திரம். இதில் உங்களுக்கு திட்ட மதிப்பீடு 200 கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு. இப்போ பொறுத்தளவுக்கு 15% வேலை தான் நடந்திருக்குது. நான் ஒப்பந்தாரரை கூப்பிட்டு இரவு நேரங்களிலும் பணி வைக்கணும், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை உடனுக்குடன் கோஆர்டினேட் பண்ணி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒப்பந்தார்கிட்ட சொல்லியிருக்கிறேன்.
அவர்களும் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் அதை வந்து வழங்குவதாக என்னிடத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதே நிலையில் பாலப்பணிகள் வந்து கொஞ்சம் வேகமாக விரைந்து நடத்தணும், குறிப்பிட்ட தேதியில் வந்து அதை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர், தலைமை பொறியாளர் அனைவரும் வந்து இப்போ உங்கள் இதுக்காக தான் பார்த்தோம். தரமாக வந்து பில்லர்லாம் போடப்படுகிறது. ஏன்னா பில்லர் சரியாக இருந்தால் தான் மேலே தாங்குகிற பகுதியும் சரியாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட தரமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தேதிக்குள் முதலமைச்சருடைய தேதி இசைவை பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த 2 பாலங்களையும் கொண்டு வருவோம். புதிய பாலங்கள் கட்டி முடித்த உடனே நிறையா விபத்துகள் ஏற்படுது. சரியான திட்டமிடுதல் இல்லை, சரியான அகலம் இல்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத நான் இல்லைன்னு மறுக்கிறது முடியாது. கோயம்புத்தூரில் கூட அது மாதிரி 2 சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு. இது நாங்கள் வந்து ஒரு கட்டுற பாலத்திலே கிடையாது. இவைகள்லாம் பெரும்பான்மையாக சென்ற ஆட்சியில் அவசர கோலத்தில் பல இடங்களிலே இப்படித்தான் பாலங்களெல்லாம் போடப்பட்டு அதனுடைய டிபிஆர் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுகிற பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவைகள்லாம் செய்யாத காரணத்தினால்தான் இது மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் 13 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னால் டெண்டர் வெட்டைகள்லாம் இப்போ நான் தான் வந்து எல்லாம் சரி பண்ணின்னுக்கிறேன். ஒரு பாலம் எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அந்த பாலத்தினுடைய கடைசி பகுதி அல்லது சர்வீஸ் ரோடு இது போன்றதுக்கெல்லாம் நிலையெடுப்பு எடுத்த பிற்பாடு தான் திட்ட மதிப்பெல்லாம் தயார் பண்ணி பாலம் போடணும். எப்பயுமே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு டெண்டரை விட்டுவிட்டு ஒப்பந்தத்தை ஒப்படைச்சிட்டு அவர் சைட்டுக்கு போனால் சைட்டு சரியில்லை சார், நான் வந்து அப்ரோச் ரோடு போனோன்னா பக்கத்தில் வீடு இடிக்க வேண்டியதாக சார், நிலத்துக்கு எடுத்து கொடுங்க சார் அப்படின்றது கிட்டத்தட்ட 70 ஆர்ஓபி ரயில்வே பாலங்கள்லாம் வர போகுது. இப்போ தொடர்ந்து நான் ரிவ்யூ மீட்டிங் போட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து ஏறத்தாழ 30 ரயில்வே பாலங்களை தமிழ்நாடு முழுவதும் முடிச்சிருக்கிறேன். மீதி பாலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு, முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்த உடனே சொன்னது என்னன்னா, எதனால் அதெல்லாம் தொய்வு ஏற்படுதுன்னு சொன்னபோது நிலையெடுப்பின் மூலமாகத்தான் தொய்வு ஏற்படுகிறதுன்னு சொன்ன உடனே 5 டிஆர்ஓக்கள் புதுசாக 5 டிஆர்ஓக்களை வந்து கொடுத்து இந்த நிலையெடுப்பு பணிகளை அவங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெஷல் டிஆர்ஓ. வேறு இங்கே மதுரையில் இருக்கிற ரெகுலர் டிஆர்ஓ இருக்குது, அவருக்கு 1008 பணி அரசாங்கத்தின் சார்பாக தர்றோம். ஆனால் நடக்கலை. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 5 ஸ்பெஷல் டிஆர்ஓக்கள்லாம் போட்டு இப்போ நிலையெடுப்பை வந்து ரொம்ப வேகமாக எடுக்கிறதால தான் நாங்கள் செய்ய முடியுது. இப்போ நாங்கள் போடுற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு 2 முறை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த விபத்து ஏற்படாத அளவுக்கு தான் டிசைனை உருவாக்கி நாங்கள் பாலம் போட்டிருக்கிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல நடந்து நீங்கள் சொல்லுவீர்களானால் அதுக்கு மாற்று வழி பண்ணுவோம் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஏதோ வந்து ஒப்பந்தம் போட்டோம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் பயன்பாட்டுக்காக தான் பாலம் கட்டுறோம். அவங்களுடைய மனநிறைவு அடையிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. நான் விபத்துன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து நிருபர் மூலமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பரவுறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல போய் அங்கே உட்காந்து இதே மதுரையிலே வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்தேன். விபத்து குறைப்பதற்கு ரோட் வந்து சேஃப்டின்ற பேரில் இங்கே இருக்கிற வந்து பொதுமக்களுடைய இருக்கிற பல்வேறு சங்கங்கள், ரோட்டரி, லைன்ஸ் கிளப்பு, வந்து கல்லூரிகளில் நடத்தி கொண்டிருக்கிற தாளாளர்கள் அவரெல்லாம் அழைத்து எங்களுடைய 5 துறையை சார்ந்த அதிகாரிகள் வைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த மாவட்டத்தில் விபத்துகளை குறைப்பதற்கு உங்களுடைய ஆலோசனையும் தேவை அப்படின்ற அடிப்படையில் ஏறத்தாழ இது வரைக்கும் 23 மாவட்டங்களில் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம். நான் எங்கெல்லாம் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டுறோம் அந்த இடங்களில் பல கருத்துக்கள்லாம் வந்து உங்களை போன்ற நண்பர்களே கூட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் பத்திரிகை நண்பர்களே சொன்னாங்க. அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து கொண்டு போய் அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நான் விபத்தை குறைக்கணுன்றதில் வந்து இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்குது. நாங்கள் விபத்தை குறைக்கிறதுல மாநிலத்திலே முதன்மையாக இருக்கணுன்றதுக்காக நாடாளுமன்றத்தில் பேசின ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர் நிதின் கட்கரியே சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து விபத்தை குறைப்பதற்கு அந்த அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குன்னு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த பாலம் கட்டுற விஷயத்தில் நாங்கள் அதில் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். அதுமாதிரி சாலைகள் அமைப்பதில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். விபத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஆலோசனை ஏதாவது நீங்கள் வழங்கினா கூட அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பண்ணுவோம். அது இதெல்லாம் போகாமல் இந்த உள்ளே இருக்கிற சாலைகள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அது கார்பரேஷன் ரோடாக இருக்கும். இது போன்ற இடங்களில் அது நாங்கள் ஒன்றா இப்போ அதுலேயே இந்த அமிர்த் ஸ்கீம் அவங்க பைப் லைன்லாம் போயிட்டு இருக்கு சார், அதனால தான் போட முடியல, எடுத்துட்டோம் சார். இல்லை நீங்கள் அதை மாதிரி பண்ணிவிடுவோம் சார். இல்லை நீங்கள் நண்பர் வந்து சகோதரர் வந்து அதை மாதிரி எங்கேயாவது சிரமமாக இருந்து நீங்கள் கலெக்டர்கிட்ட கொடுங்க. நீங்கள் நானும் வந்து கார்பரேஷனுடைய கமிஷனரை கூப்பிட்டு இது வந்து இந்த மாதிரி டைவர்ஷன் சாலை தான்ப்பா, அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நானும் பேசுகிறேன். அதுமாதிரி வந்து நீங்கள் கலெக்டர்கிட்ட கூட்டிட்டு கொடுங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாகவே ஒரு மாவட்டத்தில் சாலைகள் போடுவது, பாலம் போடுவதுக்கு இதை பல
துறை சார்ந்த இணைப்பு வேணும். அதை நாங்கள் கோஆர்டினேட்டராக கலெக்டர் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எல்லா இடத்துலையும். நீங்கள் சொல்வது அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட எழுதி கொடுங்க. நீங்கள் அது நானே தனி கவனம் செலுத்தி அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பைபாஸ் பண்ணியிருக்கிறோமோ அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க எங்கே ஆமாம் அது ஏற்கனவே சட்டமன்றத்தை நாங்கள் தான் அறிவித்தோம். நாங்கள் அது உங்களுக்கே தெரியும். நாங்கள் அவனியாபுரம் பாலன்றது நாங்கள் தான் அறிவித்தோம். அது வந்து இப்போ வந்து திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுற நிலையில் இருக்குது. அது இல்லை, அதிலே கூடுதலாக ஒன்று பாலத்தை அமைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. கூடுதலாக ஒன்று அமைக்கணும் அப்படின்னு அந்த டிராஃபிக்கை கணக்கு வச்சு கூடுதலாக ஒரு பாலத்தை அமைக்கலாம் அது கூட அப்படின்னு ஒரு திட்ட மதிப்பீடு இருக்குது. அவங்க கட்ட மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. பொதுவாக வந்து ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் வந்து ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க. 1,00,000க்கு மேலே இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க 50% வந்து அவங்க பணம் தருவாங்க. நம்ம மாநில அரசாங்கம் 50% போட்டு கட்டணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு முழுதும். அந்த போக்குவரத்து செறிவு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அனுமதி மட்டும் தான் தருவாங்க. மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் முழுசும் கட்டணும். அதனால் அவங்க வந்து 1,00,000க்கு மேலே இல்லைன்றதால அவங்க வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில் கட்டலான்றது தான் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு. ஆனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எப்பயுமே. அதெல்லாம் நாங்களாக பண்ணிக்க முடியாது. அந்த நிலையில் இருக்குது இப்போ. ரைட். எதுக்கு பொலிட்டிக்கலாக இப்போ தலைவர் இல்லாத போது நீங்களாம் பொலிட்டிக்கலாக கேள்வி விஜயோட கட்சியும் வந்து தடுக்கிற முயற்சி பண்றாங்க. அவருடைய திரைப்படத்தை தடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் தவறான செய்திகள். அதெல்லாம் இல்லை இருங்க நான் சொல்கிறேன் விடுங்க. அவர் நம்முடைய நண்பர் தான் அவர். அதெல்லாம் தவறான செய்திகள் எப்பொழுதுமே சொல்கிறோம். தான் பொலிட்டிக்கலாக எது வேணாலும் வாரி விட்டுட்டு போக முடியாது. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போதே வந்து தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து இளைஞரணி ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது ஜனநாயக உரிமை. அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இம்மையளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. யாருனாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வளரலாம். எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது. எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது, எத்தனையோ இயக்கம் போயிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும். 75 ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், தடுக்க மாட்டோம். முடிந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழிய அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும். ஒரு அனுபவம் மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியா வரக்கூடிய நடிகர்கள் வந்து இனிமேல் நாடாள முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது? இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம். தேர்தலை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன். நான் 8 முறை தேர்தல் நின்றுருக்கிறேன். நான் 13 வயசுலேயே தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் நான். மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குறோமோ, அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ அவர்கள் தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்களே ஒழிய. அதனால் வந்து நாம் வந்து வேறு ஒரு எண்ணங்களோடு வந்து போகிறதுன்றது சரி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்டிஆர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அவரில் சக்ஸஸ் ஆனார், இல்லைன்னு மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 3 முறை பொருளாளராக இருந்தவர், 2 முறை உதயசூரில் பரங்கிமலையில் வென்றவர், 40 ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்தவர் போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி வெற்றி பெற்றது.
திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுசேமிப்பு திட்டனுடைய ஏன்னா அது கேபினட் அந்தஸ்து இருந்தவர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு இருந்த ஏதோ அது அவருடைய பர்சனல், அது எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பில்லை. அதனால் ஒரு அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவரை பார்த்தாரே ஒழிய நினைக்கிற மாதிரிலாம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க, நீங்கள் நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு, இதுதான் உண்மையான நிலைமையை ஒழிய அதற்கு பின்னால் எத்தனையோ நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேர்தல் நின்றுருக்கிறாங்க. இந்த மண்ணை சார்ந்த என்னுடைய அருமை சோகர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார். அதனால் அந்தந்த கட்சிக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்திலே அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு மக்களோட நேசிக்கிறார்களோ அதுதான் தேர்தல் நேரத்தில் ஓட்டாக மாறுமே ஒழிய அது இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். வேறு ஒன்று யார் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியல. அதாங்க நான் இல்லை அது எல்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் தெரியாது. நாம் அமைச்சர், அந்த துறையோட அமைச்சர், நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க. என்கிட்ட அது மாதிரி யாரும் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யாரும் என்னிடத்துல இது வரைக்கும் எனக்கு என்கிட்ட இது வரைக்கும் மனுவும் நான் கொடுக்கல, அது ஒன்றும் பண்ணலை. ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த துறையை பொறுத்தளவுக்கு 1500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துறையில் பயணிக்கிறார்கள். கீழே நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ சாலை பணியாளர் போட்டதே 10,000 பேர் கலைஞர் தான். அதில் ஆரம்பித்து தலைமை பணியாளர் 10 அலகு இருக்குது, அது வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் யாரும் இது மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னிடத்துல இது வரைக்கும் மனுவும் கொடுக்கல, தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிப்பதில்லை. நன்றி, வணக்கம்.